வணக்கம் சென்டமா விவர்ஸ், நான் உங்கள் கபிலன். நம்ம டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்ருக்கோம். நேற்று ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்க மாட்டோம். ஸோ அதுக்கு சேர்த்து மே 4, 5 என்னென்ன இம்பார்ட்டண்டான நியூஸ்லாம் இருக்குது, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்னலாம் இருக்குது, தமிழ்நாடு நேஷ்னல் அந்த மாதிரி பார்க்குவோம். இன்றைக்கி தமிழ்நாடு நியூஸில் என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மு.க. ஸ்டாலின், அதாவது ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, முதலமைச்சர் அவர்கள் இந்த வீக் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இவரோட பிறந்தநாள், யார், பாவேந்தர் பாரதிதாசனோட பிறந்தநாளை தமிழ் வீக், அதாவது தமிழ் வாரம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சி நடக்கும். நேற்று நடந்த லாஸ்ட் நாளில் நடந்த நிகழ்ச்சியில், மே 5ஆம் தேதி நடந்த நிகழ்ச்சியில், 4ஆம் தேதி நடந்த நிகழ்ச்சியில் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, ஒரு 5 பேருக்கு அவரோட 5 புக்கை வந்து தேசியமயமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இந்த புக்கு தான் சொல்லலை. அந்த சீஃப் மினிஸ்டர் அனௌன்சஸ் நேஷனலைசேஷன் ஆஃப் 5 தமிழ் ஸ்காலர்ஸ் புக்ஸ், அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் மீட்டிங்கில் சொல்லியிருக்கிறாங்க. அந்த போயட் பாவேந்தர் பாரதிதாசனோட தமிழ் வாரமாக கொண்டாடுறாங்க. அந்த நாள் ரொம்ப முக்கியம். மே 29லேருந்து மே 5 வரைக்கும் ப்ளீஸ் நோட் பண்ணிக்கங்க. ஏப்ரல் 29லேருந்து. அதுவும் இல்லாமல் அதில் என்னென்ன பற்றி பேசினாங்க அப்படின்னா, அவங்க ஆட்சியில் நடந்த இந்த 4 வருஷம் ஆட்சியில் நடந்த என்னென்னலாம் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு காலை உணவு திட்டமாக இருக்கட்டும், பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் முதல்வர் மருத்துவ காப்பீடாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயமுமே வந்து ஹைலைட் பண்ணி பேசினாங்க. அதுவும் இல்லாமல் இங்கே திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிற முத்துப்பேட்டை அப்படிங்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவார்டு கொடுத்தாங்க எங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பெஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனாக. அதை பற்றி பேசினாங்க. அதுக்கப்புறம் வந்து தருமபுரி மாவட்டத்தில் அங்கே வந்து இந்த மில் ஒன்று இருந்தது, அதுக்கு வந்து தேசிய அவார்டு கொடுத்துருக்காங்க. அதை பற்றிலாம் பேசினாங்க. இதுதான் நேற்று நடந்த நிகழ்ச்சியில். ஓகேங்களா? இதில் நமக்கு என்ன மெயினாக நோட் பண்ண வேண்டியதுன்னா, இந்த தமிழ் வாரம் ஏப்ரல் 29லேருந்து மே 5 வரைக்கும் அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சீஃப் மினிஸ்டர் 5 தமிழ் ஸ்காலர்ஸ் புக்ஸை நேஷனலைஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. இதுதான். அதுக்கப்புறம் அடுத்த நேஷனல் நியூஸ் போயிடுவோம். இந்த நேஷனல் நியூஸ் என்ன அப்படின்னா, இது நேஷனல் நியூஸ் கூட சொல்ல முடியாது, என்விரான்மெண்டல் சயின்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஜியாகிரபின்னு எடுத்துக்கலாம். இதில் இந்த டர்பிடிட்டி கரண்ட்டு இன் சப்மெரைன் கெனான்ஸில் நடந்தது. டர்பிடிட்டி கரண்ட்னா இப்போ இது இருக்கு இல்லைங்களா, இதுலேருந்து வலிஞ்சு இதான் இப்போ வந்து இது மலை, ஓகேங்களா. இது வந்து இப்போ பூமிக்கு அடியில், சப்மரைன்னா கடலுக்கு அடியில் இதுமாரி இருக்கும். இதில் இந்த கீழே உள்ள இடத்த தான் கேன்யான்னு சொல்லுவாங்க, ஆழமாக உள்ள பகுதி. அந்த ஆழமாக உள்ள பகுதியில் மண் சரிஞ்சு வந்தாலோ, அந்த இது வந்தாலோ, கரண்ட் வந்தாலோ, அதை தான் டர்பைன் கரண்ட்னு சொல்லுவாங்க. இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதில் இந்த ஏசிஎஸ் என்விரான்மெண்டல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லைங்களா, இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைரக்ட் எவிடன்ஸ் டு டர்பிடிட்டி கரண்ட் டிரான்ஸ்போர்ட்டிங் மைக்ரோ பிளாஸ்டிக், ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் அவங்க இது எடுத்திருக்காங்க. என்னன்னா, ஒரு ஆழ்ந்த கடல் பகுதியில் சப்மரைன் கேன்யான்ஸும் ஒன்று உருவாகும். கேன்யான்ஸ்னா அது ஆழ்ந்த உள்ள பகுதி, ஆழமான பகுதி. அது எப்படின்னா, இந்த வேலிஸ்னா சொல்லுவாங்களா, மவுண்டெயின்ஸ்ல இருந்தால் வேலி, அதே சேம் இதில் கேன்யான்னு சொல்லுவாங்க சப்மரைனில் இருந்ததுன்னா. இந்த விட்டார்ட் கேன்யான் ஆஃப் அயர்லாண்டுங்கிற இடத்துல இதை வந்து இது பண்ணியிருக்காங்க. இந்த சப்மரைன் கேன்யான் என்ன அப்படின்னா, நேரோ ஸ்டீப் சைடட் அண்டர் வாட்டர் வேலி, பார்த்தீங்களா. இதில் வந்து மவுண்டெயினில் வேலின்னு சொல்லுவாங்க, 2 மலைக்கு நடுவில் உள்ள பகுதியை. இதில் வந்து அண்டர் வாட்டரில் இருந்தால் அது கேன்யானு. கான்டினென்டல் ஸ்லோப் அண்ட் ரைசஸ் ஆஃபன் எக்ஸ்டெண்டிங் ஃப்ரம் த கான்டினென்டல் ஷெல்ஃப் இன்டு த டீப் ஓஷன், அடியில் இந்த ஓஷனுக்கு கீழே இருக்கிறது. அந்த இடத்துல என்ன இருக்குன்னா, இந்த டர்பிடிட்டி கரண்ட், அதாவது ரேபிட் டவுன்ஃபால், டவுன் ஹில் ஃப்ளோ, அதாவது இந்த இப்படி இருக்கும். எப்படின்னா, இதுதான் கடல் அடிப்பகுதின்னு வச்சுக்கோங்க. இப்படி வருதுன்னா, இதுலேருந்து ஏதாவது மண்ணோ காற்றோ இது பண்ணி வருதுன்னா, இப்படி இது பண்ணுறது தான் இது வந்து டர்பிடிட்டி கரண்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து வாட்டர் கேரிங் ஆஃப் ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் செடிமெண்ட்ஸு இன் டென்ஸு மட் ஸ்லைடாக இருக்கும். இந்த மட் ஸ்லைட்னா என்ன, அதாவது என்னன்னு சொல்லுவாங்க, மண், ஓகேங்களா. சேறு நிறைந்த மண், ஓகேவா. திஸ் கரண்ட் ட்ரிகர்டு பை ஃபேக்டர்ஸ் லைக் எர்த்குவைக்கு, கொலாப்சிங் ஸ்லோப்ஸ், ஈவன் ஹெவி செடிமெண்ட் லேடன்ஸ் ரிவர் ஃப்ளோ என்டரிங் இன்டு த ஓஷன் அண்ட் கேன் எரோட் த ரீஷேப் ஆஃப் சீ ஃப்ளோர். இது வந்து என்னென்னதெல்லாம் உருவாக்கும் அந்த டர்பிடிட்டி கரண்ட்னா, எர்த்குவைக்கை உருவாக்கும், ஸ்லோப்ஸை உருவாக்கும். அதாவது ரொம்ப அது மட்டோடு சேர்ந்து வர்றதுனால ஏகப்பட்ட லேண்டில், அதாவது அண்டர் வாட்டரில் சேஞ்சஸ் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, ஓகேவா. இதை வந்து யாருன்னா, ஏசிஎஸ் என்விரான்மெண்டல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இதை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. அதான் இது.
அதுக்கப்புறம் சப்மரீன் கேனியன்னா என்னன்னு தெரியுது. அதுக்கப்புறம் இந்த கார்வ்டு த எரோஷனல் ஃபோர்ஸஸ் லைக் டர்பிலிட்டி கரண்ட் சிமிலர் டு த இந்த குளோபலி தேர் ஆர் அபவுட் 9479 சப்மரீன் கேனியன்ஸ் இருக்கு. 9477 சப்மரீன் கேனியன்ஸ் இருக்கு. 11% ஆஃப் கான்டினென்டல் ஸ்லோப் ஏரியாவை இது வந்து கவர் பண்ணுது. அதுக்கப்புறம் இந்த கேனியன்ஸ் வந்து ஆக்டிவ் மார்ஜின் டெக்டானிக்கலி ஆக்டிவ் ஜோன்ஸ், பேசிவ் மார்ஜின்ஸ் ஆர் மோர் கிராஜுவலி நியர் வெர்டிகல் அண்ட் கொலாப்ஸ். ஓகேவா, அது உண்டுச்சிட்டு. அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் வந்துடும். நம்ம இந்தியாவுக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னா அங்கோலன் பிரசிடென்ட் ஜாவோ லாரன்ஸ். இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறாரு. நமக்கும் இந்த இங்கிலாந்து அங்கோலனுக்கும் எவ்வளோன்னா எத்தனை வருஷம்னா கிட்டத்தட்ட 40 வருஷமா நமக்கு அவங்களுக்கும் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. அரசியல் ரிலேஷன் தொடர்பு இருந்துட்டு இருக்கு. முதல் தடவையா இந்தியாவுக்கு வந்திருக்கிறாரு. யார் ரிசீவ் பண்ணாங்கன்னா நம்மளோட பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவர்கள் அவங்கள ரிசீவ் பண்ணி ஹானர் பண்ணாங்க. அதுதான் இதில் சொல்லியிருக்கேன். இதில் நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்னன்னா அங்கோலன் பிரசிடென்ட் யாரு? ஜாவோ லாரன்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காரு 40 வருஷத்துல. ஓகேங்களா, நீங்க இதில் போய் செக் பண்ணிக்க வேண்டியது என்ன அப்படின்னா படிக்கும்போது அவங்க மேப் பார்த்துக்கணும் எக்ஸாம் ஓரியன்டா. அதுக்கப்புறம் அவங்களோட கரன்சி பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் எந்த காண்டினென்ட்ல இருக்காங்கன்னு பார்த்துக்கணும். இதெல்லாம் வந்து நம்ம நோட் பண்ணி எழுதி வச்சுக்கணும். ஓகேங்களா, எல்லாமே நான் கொடுத்துட்டா நீங்க ஒர்க் பண்ண மாட்டீங்க. அதனால தான் நான் இதெல்லாம் எடுக்கல. அதுக்கப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நியூஸ்ல இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியா கொச்சன்னு இருக்குல்ல, இது ஒன்றும் இல்லை. ஆல்டர் மேக்னெட்டிக், அதாவது ஆல்டர் மேக்னெட்டிக் ஸ்பின்ட்ரானிக்ஸ் அண்ட் வேலிட்ரானிக்ஸ். இது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நியூஸ். இதை வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல ஹாங்காங் யூனிவர்சிட்டி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னத்துனா ஒரு நார்மல் லேயர்டு ரூம்ல டெம்பரேச்சர் ஆல்டர் மேக்னெட் 2 டைமென்ஷன்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டல் அப்சர்வேஷனா இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஆல்டர் மேக்னெட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நியூ கிளாஸஸ் ஆஃப் ஆன்டி ஃபெர் மேக்னெட்டிக் மெட்டீரியல். இது ஒரு எலமெண்ட் மெட்டீரியல். அதாவது இதுல எக்ஸிபிட் மொமெண்டம் ஆஃப் டிபென்ச்சர் ஸ்பின் ஸ்பிளிட்டிங் வித்தவுட் ரெக்வயரிங் ஸ்பின் ஆர்பிட் கொலாப்சிங். இது என்ன அப்படின்னா இது ஒரு பிசிக்ஸ்ல ஏற்பட்ட மொதல் மெட்டீரியல் இது பண்ணியிருக்கிறாங்க மேக்னெட்டிக். இது இந்த வந்து எப்படின்னா சி பேரடில் ஒன்றுக்கு ஒன்றா வந்து இது ஆட்டம்ஸ்லாம் வந்து சேர்ற மாதிரி இருக்கும். அதுதான் இது. இது வந்து கிறிஸ்டல் சிமெட்ரி கனெக்டட் மேக்னெட்டிக் சேர்ந்தது. இந்த ஆல்டர் மேக்னட்டிசம் எதை கம்பைன் பண்ணுது அப்படின்னா ஸ்பின் வேலி லாக்கிங், அதாவது லாங் ஸ்பின் லைஃப் டைம்ஸு, மேக்னெட்டிக் ஸ்டெபிலிட்டியை சேர்ந்ததுக்காக இந்த பின்னி இருக்கும். மேக்னெட்டோட தரம் வந்து இதாகாது. இந்த ஆன்டிஃபெரோ மேக்னெட்ஸ் அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா ஸ்பின் ஸ்பிளிட் எனர்ஜி பேண்டு மேக்கிங் தம் ஐடியல் ஃபார் ஸ்பின்ட்ரானிக்ஸ் அப்ளிகேஷன்ஸில் இது ஒர்க் ஆகுது. இந்த ஸ்பின்ட்ரானிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பின்ட்ரானிக்ஸ் அப்படின்னா field of electronics utilizes both the intrinsic spin and charge of electrons to store, process and transfer of data. ஓகேங்களா, இந்த இதுக்கு இந்த ஸ்பின்ட்ரானிக்ஸை யூஸ் பண்ணுறாங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டேட்டாவை. ஸோ இது வந்து இப்போதைக்கு இருக்கிற இந்த டிஜிட்டல் உலகத்தில் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, அதனால் இது கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் எக்கனாமிக் நியூஸ் வந்துடும். இதை பார்த்தாலே தெரியுது என்ன அப்படின்னா இன்சைடர் ட்ரேடிங்கு ஸ்டாக் மார்க்கெட்டு, நிஃப்டி 50 இண்டெக்ஸு, சென்செக்ஸு, அதில் வந்து ஸ்கேல்பிங்கு, இன்ட்ராடே, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். இந்த பர்சனல் ஃபினான்ஸ் இஸ் த வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டு. ஸ்டாக் ட்ரேடிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான்ஸ் இருக்கிற இடம், பிஸ்னஸ் மேன்ஸ்லாம் அங்கே தான் இருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த அதானி குரூப்ஸில் இருக்கிற இந்த டைரக்டர் யார் அவருன்னா அதானி டைரக்டர் யார் அப்படின்னா பிரணவ். ஆக்சுவலாக பிரணவ் அதானிங்கிறவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா இன்சைடர் ட்ரேடர் பண்ணியிருக்கிறாரு. இதை ஒரு பொது தளத்தில் விட்டுருவாங்க. செபி நிஃப்டி, அதாவது நிஃப்டியில் வந்து நிஃப்டி 50 இருக்கும், நிஃப்டி 100 இருக்கும், நிஃப்டி 500 இருக்கும், நிஃப்டி 25 இருக்கும். அதே மாதிரி இந்த சென்செக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, இதிலலாம் வந்து ரோல் பண்ணுவாங்க. தன்னோட பப்ளிக் ஆஃபரிங் மூலியமா தன்னோட கம்பெனியை என்ரோல் பண்ணியிருப்பாங்க. அதில் அந்த ட்ரேடிங்காக என்ன பண்ணுவாங்க, இன்சைடர் ட்ரேடிங், அதாவது மிகப்பெரிய இந்த க்ளோஸ்டாக இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க இன்வெஸ்டர்ஸ்க்கு இல்லீகல் முறையில், அது வந்து ரூல்ஸ்லேயே கிடையாது, அந்த மாதிரி இது பண்ணிட்டாரு. என்ன அப்படின்னா இந்த அதானி குரூப் ஷேர் ப்ரைஸ் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிரீச்சர் ரெகுலேஷன் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிட்டாரு இன்வெஸ்டர்ஸ்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இதில் என்ன பண்ணாங்க அப்படின்னா இன்சைடர் ட்ரேடிங் அக்கர்ஸ் வென் சம்மோன் ட்ரேடு, யாரோ ஒருத்தங்க ட்ரேட் பண்ணுவாங்க நம்மள மாதிரி ஆட்கள், இவங்கள வந்து ரீட்டைல் ட்ரேடர்னு சொல்லுவாங்க. இன்வெஸ்டர்ஸ், அதாவது ஃபாரின்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா அவங்களெல்லாம் வந்து இன்வெஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ், டொமஸ்டிக் இன்வெஸ்டர்னு சொல்லுவாங்க. அவங்களாம் லம்சம் அமௌண்ட் யூஸ் பண்ணுவாங்க.
அந்த கம்பெனியோட ஸ்டாக் அதர் செக்யூரிட்டி பேஸ்டு நான் பப்ளிக் இன்ஃபர்மேஷனை என்ன பண்ணுவாங்க, இவங்க இன்வெஸ்டர்ஸ்க்கு சொல்லி பணத்தை நிறைய புல் பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்து இது இன்ஃபர்மேஷன் கன்சிடர் கான்ஃபிடென்ஷியலாக இருக்கணும். பட் இவங்க வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு மேலே வந்து யார் செபி வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கு. அதான் இது இன்சைடர் ட்ரேடர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக இது கொடுத்தது. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது என்ன அப்படின்னா, வந்தனா கட்டாரியா என்னன்னா இன்டர்நேஷனல் ஹாக்கிலேருந்து இவங்க ரிட்டையர் ஆயிட்டாங்க. இவங்க வந்து இது வரைக்கும் என்னன்னா 320 மேட்சஸ்ல விளையாண்டு 158 கோல்ஸ் அடிச்சிருக்காங்க. இவங்க ஒலிம்பிக் ஹாக்கிலாம் கூட விளையாண்டுருக்காங்க. இவங்க நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க. இவங்க வந்தனா கட்டாரியா ரிட்டையர் ஆயிட்டாங்க. டேஸ்ல பார்த்துருவோம். என்ன வேர்ல்டு ஆஸ்துமா டே மே 4th. இதோட தீம் என்னன்னா மேக் இன்ஹேல்டு ட்ரீட்மெண்ட் அக்சசபிள் ஃபார் ஆல். ஓகேங்களா, அந்த இது வச்சு ஒன்று இன்ஹேல் மாரி பண்ணுவாங்களே அந்த இதுக்கு தான் இது. இன்னைக்கு வந்து வேர்ல்டு இன்ஹேல்டு ட்ரீட்மெண்ட் அக்சசபிள் டே. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா தெரியுதா என்ன அப்படின்னா, ஃபயர் ஃபைட்டர்ஸ் ஒரு ஃபயர்லேருந்து கூட்டு வராங்களா இன்னைக்கு. என்னன்னா இன்டர்நேஷனல் ஃபயர் ஃபைட்டர் டே. இது ஒரு தீம் என்னன்னா சவுண்ட் ஆஃப். ஸோ இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்கீம் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா ஸ்கீம் என்ன அப்படின்னா வீடு வழங்கும் திட்டம். பிரதம மந்திரி எல்லாருக்கும் வீடு வழங்கிட்டு இருக்காரு. இது 3வது இது பண்ணிட்டு இருக்காரு. இது என்ன அப்படின்னா, இந்த யோஜனா வந்து பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனான்னா அர்பன் சைட்லயும் ஒன்று கொடுத்துருக்காங்க அண்டு ரூரல் சைட்லயும் உண்டு. பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமம், பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பனு. இந்த ஃபோக்கஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஹவுசஸ் ஃபார் அர்பன் ரெசிடென்ட்ஸ் வைல் பிரதம மந்திரி ஹவுஸ் அண்ட் எய்ம் டு ப்ரொவைட் ஹவுசஸ் இன் ரூரல் ஏரியாஸ். எல்லாருக்கும் வீடு கொடுக்கறது தான். இது என்ன அப்படின்னா, இந்த கவர்மெண்ட் ஸ்கீம் இன் எய்ம் டு ப்ரொவைடிங் அஃபோர்டபுள் ஹவுசிங் டு வேரியஸ் இன்கம் குரூப்ஸ் போத் இன் அர்பன் அண்ட் ரூரல் ஏரியாஸுக்கு இது கொடுக்கறது தான். இது என்ன அப்படின்னா, இது ஒரு அம்பர்லா ப்ரோக்ராம் ஃபார் அம்பர்லா ப்ரோக்ராம். ஓகேங்களா, என்னன்னா இது 4.2 lakhs வரைக்கும் 25 lakhs வரைக்கும் பணம் கொடுப்பாங்க. ஓகேங்களா, 3 ஸ்டேஜா பணத்தை ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேவா, இந்த வீடு இதுதான் இன்னைக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ். உங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ நாளைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸோட வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.